வர வரைக்கும் லாபம், வாரி சுருட்டிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு இப்போ திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். சோ தேர்தலுக்கு முன்னாடி என்னென்னத்தெல்லாம் பண்ண முடியும், யாரை மிரட்டி காசு வாங்க முடியும், எங்க கமிஷன் வாங்க முடியுமோ வாங்கிக்கிட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆயிடணும் அப்படின்னு கட்டங்கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள். தேர்தல் நடத்தை விதி தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த அரசியல்வாதிகளுடைய கைகள்லாம் கட்டப்பட்டுரும். அதுக்கப்புறம் கமிஷன் வாங்குறதோ இல்ல மிரட்டி காசு வாங்குறதோ பண்ண முடியாது. சோ அப்படி பாக்குறோம்னா இன்னும் அதிகபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்துடும். சோ அதுக்குள்ள எந்தெந்த துறையில இருந்து எவ்வளவு கமிஷன் வாங்க முடியும், எவ்வளவு யாரை மிரட்டி காசு வாங்க முடியுமோ வாங்கிக்கணும். எனக்கு 500 கோடி, உனக்கு 1000 கோடி, நீ 2000 கோடியா அப்படின்னு பங்கு பிரிச்சுக்கிட்டு வேகமா வேலை அப்படிங்கறத செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல எல்லா துறையிலையும் இத மாதிரி விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு. பட் நமக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த கனிம வளத்துறை இருக்கு இல்லையா, அதை பத்தின தகவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. குறிப்பா கல் குவாரிகள் உரிமையாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிற வேலை அப்படிங்கிறது ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ கனிம வளத்துறை அமைச்சரா நம்ம ரகுபதி அவர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சரா இருந்தாங்க. சோ அங்க இருந்த அந்த சட்ட நாலேஜ் உள்ள கொண்டு இப்போ கனிம வளத்துறையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய உதவியாளரா இந்த கல்குவாரிகள் சம்பந்தமா அதெல்லாம் பார்க்கக்கூடிய உதவியாளரா 2 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா சையத் அப்படிங்கிற நபர், ரசிக் அப்படிங்கிற 2 நபர் தான் இந்த கல்குவாரி சம்பந்தமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த லைசன்ஸ் கல்குவாரின்னு சொல்லுவாங்கல்ல, லைசன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கல்குவாரி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். அரசியல்வாதிகள் எனக்கே லைசன்ஸா நான் நடத்துவேன்டான்னு நடத்திட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் வேற கதை. பட் லைசன்ஸ் கல்குவாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 1700 கல்குவாரிகள் இருக்கு. சோ இந்த கல்குவாரிக்கெல்லாம் என்ன ஒரு உத்தரவை ரகுபதி போட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க 2 அசிஸ்டன்ட் சொன்னேன் இல்லையா, சையத் மற்றும் ரசீத், 1700 கல்குவாரிகளுக்கும் என்ன ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க இந்த தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் வெட்டிக்கீங்க. உங்களுக்கு இவ்வளவு ஆழம் தான் லிமிட் இருக்கா, இவ்வளவு அகலம் தான் லிமிட் இருக்கா, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி 10 அடி தான் பர்மிஷன் இருக்கா, 30 அடி வேணாலும் வெட்டு, 50 அடி தான் பர்மிஷன் இருக்கா, 100 அடி வேணாலும் வெட்டு, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நாங்க கேட்கிற காசை, நாங்க கேட்கிற கமிஷனை நீ கொடுத்தே ஆகணும். நீ வெற்றியோ இல்லையோ, நீ எக்ஸ்ட்ரா வெட்டு வெட்டாம போ, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நாங்க கேட்கிற கமிஷனை நீ உடனடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கல்குவாரிகளுக்கும் இப்போ கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி அவங்களுடைய அசிஸ்டன்ட் வழியா ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் டார்கெட் வச்சிருக்காங்களாங்க இன்னும் சில நாட்கள்ல. ஏன்னா தேர்தல் நடத்தை விதி எப்ப வேணாலும் தமிழ்நாட்டில் அமலுக்கு வரலாம். அது வர்றதுக்கு முன்னாடி 500 கோடி ரூபாய் இந்த கல்குவாரியில மட்டும் நம்ம ஆட்டையை போடணும், கமிஷனா வாங்கணும், மிரட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இத கல்குவாரி உரிமையாளர்களே ரொம்ப ஆதங்கத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நீங்க உங்களுடைய அவசரத்துக்காக இன்னும் 1 மாசத்துக்குள்ள நீங்க 500 கோடி கமிஷன் வாங்கணுங்கிறதுக்காக நீ அதை வெட்டு இதை வெட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவ. ஆனா ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்தது அப்படின்னா, என்னடா இவ்வளவு ஆழத்துக்கு பதிலா இவ்வளவு ஆழம் வெட்டிருக்கேன், இவ்வளவு அகலத்துக்கு பதிலா இவ்வளவு அகலம் வெட்டிருக்கேன்னு கேட்பாங்களே, உங்க ஆட்சியோட முடிஞ்சிருமே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாளர்களே பதற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து எனக்கு கமிஷன் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இந்த கல்குவாரி விஷயத்துல அமைச்சருடைய அனுமதியோட அராஜகம் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு உரிமையாளர் இல்லங்க நான் லைசன்ஸ் இது இவ்வளவு இதுக்கு தான் வாங்கியிருக்கேன், இதை தாண்டி வெட்ட மாட்டேன் அப்படின்னா, நீ வெட்ட வேணாம்ப்பா, நீ நல்லவனாவே இரு, ஆனா நான் கேட்ட கமிஷனை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டலும் கல்குவாரி உரிமையாளர்களுக்கு திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. 500 கோடி ரூபாய் பணம் சொல்ற அமைச்சருமே ஹேண்டில் பண்ணா மாட்டிக்க மாட்டாங்களா, வெளியில தெரிஞ்சிராதா அப்படின்னா, இதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப கனிம வளத்துறைக்குன்னு அரசு அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, கமிஷனர் லெவல்ல இருப்பாங்க, ஜாயிண்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஜாயிண்ட் கமிஷனர் லெவல்ல இருக்கக்கூடியவங்கள இதுக்குன்னு நீ வேற வேலைலாம் பார்க்க வேணாம், உன் வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு எந்தெந்த கல்குவாரி எவ்வளவு கொடுக்குறான், எவ்வளவு அவனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு கமிஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியாந்து கொடு அப்படிங்கிற வேலையை ஜாயிண்ட் கமிஷனர் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும், இந்த கல்குவாரி சம்பந்தமான அதிகாரிகளுக்கும் உத்தரவு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி, கோவை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள்ல அந்த கமிஷனை வாங்கிட்டாங்க. அதாவது பல கோடி கமிஷனுங்க கொஞ்சம் கொஞ்சமா தானே ப்ராசஸ் நடக்கும். 1700 கல்குவாரினா உடனடியா வாங்கிட
முடியாதுல்ல. சோ கிருஷ்ணகிரி சைடுல இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர் சைடுல இருக்கக்கூடிய அந்த கல்குவாரியில இருந்துலாம் அந்த கமிஷன் வாங்குற வேலை அப்படிங்கறத செஞ்சுட்டாங்க. இன்னும் தென் மாவட்டங்கள்ல அந்த முயற்சி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா ரகுபதி அமைச்சருக்கு வந்து ஒரு 500 கோடி ரூபாய் பெரிய விஷயமா அப்படின்னா, இந்த கனிம வளத்துறையில இருக்கக்கூடிய இந்த கல்குவாரியில மட்டுமே 500 கோடி ரூபாய், அதுவும் ரொம்ப நல்லா கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்குள்ள டார்கெட் பண்ணி அந்த கமிஷன் அப்படிங்கிறது 500 கோடி ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா, இன்னும் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனாயிரம் கோடிகள் கமிஷன் வாங்குவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்களுக்கும், ஒவ்வொரு துறையில தொழிலதிபர்களா இருக்கக்கூடியவங்களுக்கும் எதை மாதிரியான அழுத்தத்தை இந்த திமுக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளை ஈஸியா மிரட்டுற மாதிரி தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கல்குவாரி உரிமையாளர்களை மிரட்டிட முடியாது. நீ அரசியல்வாதியா, எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி இருக்காங்க, நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அவங்கள அடிப்படையை வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு யுக்தியை இவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது அப்படின்னா, அந்த கல்குவாரியில இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது ரயில் நடத்திருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்கல்ல. சோ அத காரணங்களை வச்சு அங்க இருக்கக்கூடிய லெட்டர் பேட் கட்சி, இல்ல சின்ன சின்ன கட்சிகளை வச்சு அந்த கல்குவாரிக்கு எதிராக ஒரு போராட்டம் அப்படிங்கறத நடத்த விடுறது, திமுகவே நடத்த விடுறது. சோ அதனால அந்த கல்குவாரி உரிமையாளருக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுமா? சரி, வேற வழியே இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்களா? அப்படி ஒரு இக்கட்டான சூழலுக்கு அவங்களை தள்ளி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி, இப்ப நீ வந்து எனக்கு கமிஷன் கொடு, அந்த பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன், அதே மாதிரி நீ எவ்வளவு வேணாலும் வெட்டிக்க, நான் கேட்கிற பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 1700 கல்குவாரியில இருந்தும் கமிஷன் அப்படிங்கிறது வந்தே ஆகணும், 500 கோடி ரூபாயை நம்ம ரீச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி, அவங்களுடைய உதவியாளர்கள், அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு இயந்திரம் எதுக்கெல்லாம் பயன்படுத்து பாருங்க. நம்ம அரசு அதிகாரிகளை எதுக்கோ பயன்படுத்தலாம், ஆனா இந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் நடத்தை விதி வந்துச்சுன்னா நம்ம கமிஷன் வாங்க முடியாது, நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கறதுனால அதுக்கு முன்னாடி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்த கல்குவாரி விஷயத்துல முறைகேடு அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திமுகவுக்கு இந்த 4-5 வருஷமா எவ்வளவு நல்ல பேர் இருக்கு, வாரி கொட்டிக்கிற அளவுக்கு நல்ல பேர் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா கடைசி நேரத்துல உங்க அமைச்சர்கள், உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் கட்சி தோத்தா பரவாயில்ல, நாம சேஃப் ஆயிடணும், நாம சம்பாதிச்சு வச்சுக்கணும், இப்ப ஆட்சி போச்சுன்னா இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வருமோன்னு தெரியாம இத மாதிரி வாரி சுருட்டுற விஷயங்கள் வந்து வெளியில தெரிய வந்தது அப்படின்னா, கண்டிப்பா திமுக வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு கிடையாது, 10 வருஷத்துக்கு கூட இந்த ஆட்சி அரியணை அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு கூட பார்க்க முடியாது. எப்பொழுதுமே சொல்லுவாங்க திமுக காரங்க வந்து எரியிற வீட்டுல வந்து புடுங்கிறதுலாம் லாபங்கிற மாதிரி இந்த கடைசி நேரத்துல வந்து இந்த கமிஷன் வாங்குறது, மிரட்டி வாங்குறதெல்லாம் நிறைய செய்வாங்க. திமுக தோத்தா எனக்கு பரவாயில்ல, நான் பணத்தை வந்து குவிச்சு வச்சுக்கிறேன், நான் பேக்கப் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலையும், நான் சொன்னது இப்போ கனிம வளத்துறையில கல்குவாரியில 500 கோடி, இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இத மாதிரியான வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. என்னதான் இவங்க மூடி மறைச்சாலும் 5000 கோடி 10,000 கோடின்னு நீங்க மிரட்டி ஒவ்வொரு துறையிலையும் வாங்குறப்போ கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க வந்து வெளியில போல்டா இதை பத்தி பேசதான் போறாங்க. திமுக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த எலெக்ஷன் நேரத்துல எவ்வளவு அராஜகம் பண்ணுது, எவ்வளவு கமிஷனை மிரட்டி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரியதான் போகுது. இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.